Hi everyone, Assalamu alaikum. Hope you all are doing great and welcome back to my channel. இன்றைக்கு ஒரு ஜும்மா vlog தான் கொண்டு வந்தேன். இது நான் லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்தது. வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணி எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தேன். ஸ்ரீலங்காவில் ஃப்ரைடே அப்படியுமே தெரியும் என்னமான நல்ல கறி அப்படின்னு மட்டும் தான் குக் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் இங்கே அப்படித்தான். எப்படின்னா ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தால் அப்படின்னா கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒர்க் அப்படின்னா எஸ் யூஷுவல் நார்மல் மாதிரி தான் நிற்கும். அதுவும் நாங்களும் ஜும்மாக்கு போகிற அப்படின்னா சரியான பிஸியாகிக்கும் வந்தாண்டு. எவ்வளோ ஏர்லியாக எழும்பினாலும் அந்த ஃப்ரைடே ஜும்மா எப்படியுமே ஹரிபரியாக தான் நிற்கும். லாஸ்ட் ஜும்மாக்கு போன டைம் எப்போவுமே நல்ல லஞ்சை பேக் பண்ணி எடுத்துக்கொண்டு தான் போகிறோம். நாங்கள் போகிறோம் அப்படின்னா ஈவினிங் இன்னொரு பாக்கொண்டு கேட்குறாக்கெல்லாம் போய்த்துட்டு வந்தேன். அப்போ அதர் டைம் நான் நினச்சேன் நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்கு போக்கலே லஞ்சையும் பேக் பண்ணுறேன், நான் டின்னரையும் பேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃப்ரைடேக்கு நான் இன்றைக்கி லஞ்சையும் பேக் பண்ணி டின்னரையும் பேக் பண்ணி தான் எடுத்துக்கொண்டு போக பார்க்குறேன். லஞ்சுக்கு மந்தி தான் செய்ய பார்க்குறேன். மந்தி ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன், அது நல்லா அதுக்கப்புறம் நான் நினச்சேன் இன்றைக்கி மந்தி செய்வோம் அப்படின்ட்டு. ஏன்னா மந்தி கொஞ்சம் மைல்டாக இருக்கும். அப்போ அது பேபிக்கும் குடிக்கலும். மந்தியில் ஒரு சிக்கன் மந்தி தான் நான் செய்ய பார்க்குறேன். அப்போ அந்த சிக்கனை நாங்கள் வேறையாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் 2 in 1 மாதிரி செய்ய பார்க்குறேன். ஏன்னா நான் ஈவினிங்க்கும் நான் டின்னர் கொண்டு போகணும். அதனால் நான் அதை மந்தியில சிக்கன் எடுத்து நான் வேறையாக கறியும் செஞ்செடுக்க பார்க்குறேன். நான் ஒரு பெரிய அணியன் அப்படியே எடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ஸ் அதோட அளவெல்லாம் தந்திக்கிறவங்களுக்கு வேண்டாம் பார்த்துக்கொள்ளையிலும். அதே மாதிரி மந்திக்கு ஒரு மந்தி மசாலா ஒன்று வேணும். அந்த மசாலா போட்டால் தான் நல்லா இருக்கும். அது ஹோம்மேட் நான் செஞ்சு வச்சுக்கிறேன். அதை நான் இந்த வீடியோவில் நான் அதை இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா நான் ஆல்ரெடி செஞ்சது, அதைத்தான் நான் சேர்த்தேன். ஆனால் அதுக்கு என்னென்ன தேவை அதோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். ஆயிலை ஊற்றி ஆயிலுக்கு அணியானை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணமான பட்டை வகை இருக்கிறதெல்லாம் போட்டிலும் நான் கருவேப்பட்டையும் ஏலக்காய் மட்டும் போட்டு அது கொஞ்சம் வதங்கட்டுமாவோட பாட்டில். நான் சொன்ன மாதிரி ஈவினிங்க்கு நான் நான் ரொட்டி தான் செஞ்சு எடுத்துக்கொண்டு போய் பார்க்குறேன். அதுக்கு நான் பிளேன் ஃப்ளவர் தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் ஆட்டமாக யூஸ் பண்ணலும். சால்ட், சுகர், மில்க் பவுடர் எல்லாம் சேர்த்துக்கொள்ளணும். இது அளவும் நான் தந்திக்கிறேன். உங்களுக்கு செய்யக்குள்ள கொஞ்சம் மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளும். அதோடு ஈஸ்ட்டும் வேணும். ஈஸ்ட்டை நான் வேறே ஆக்டிவ் பண்ணி அப்படியெல்லாம் சேர்க்கல. நான் இதில் டைரெக்டாக சேர்த்து எப்படியுமே பொங்கும். ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டா டோர் ரெடி பண்ணி வச்சு மூடி வச்சா சரி. டோவை ரெடி பண்ணிவிட்டு நான் என்னமோ ஒரு வேலைக்கு போனேன். நான் ரைஸ் குக்கரை மூடி வச்சுட்டே போனேன். என்ன வைத்து வரத்து லேட்டாகும் அப்படின்ட்டு. வைத்து வரப்போக்கலே அணியன் எல்லாமே நல்லாவே வதங்கி அது ஒரு மாதிரி ஆகி, ஆனாலும் பரவாயில்ல அது எப்படியும் வதங்கத்தான் ஒன்றுட்டு நான் மறுபடியும் ரைஸ் குக்கர் ஆன் பண்ணி அதோட ட்ரை லெமன் ஒன்றும் போட்டேன். பொதுவாக மந்திகிட்ட மெயின் இன்க்ரீடியன்ட் ட்ரை லெமன். உங்களுக்கு வேண்டாம் இல்லாமையும் ட்ரை பண்ணலும். இதுதான் நல்லது. ரெண்டு டீஸ்பூன் மாதிரி நான் மந்தி மசாலா சேர்த்தேன். மந்தி மசாலா பவுடரையும் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ். சிக்கனை தான் சேர்க்கணும். உங்களுக்கு வேணால் இதில் பீஃபும் சேர்க்கலும் மட்டனும் சேர்க்கலும். மீட் உங்களை ரீப்ளேஸ் பண்ணலும். உங்களுக்கு விருப்பமான மீட்டை சேர்த்துக்கொள்ளலும். சேர்த்துட்டு அதை மந்தி மசாலாவில் நாங்கள் எல்லா பவுடர்ஸும் அப்படின்னா கொத்தமல்லி, காஞ்ச கொச்சிக்காய் அப்படி இப்படின்னு எல்லாமே அதில் சேர்த்திக்கிறேன். ஸோ வேறையா ஒரு பவுடர்ஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுலேயே நாங்கள் எல்லாம் சேர்க்குறதால. அப்புறம் தேவையான அளவு சால்ட்டை சேர்த்தா சரி. நான் தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றினேன். சிக்கன் இதில் வேகணும்னு இல்லை. நார்மலி மீட் இதில் மட்டன் அப்படி போட்டால் அதை மட்டன் அரைவாசி வேகிற அப்படியே அரைவாசி வெந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ உதாரணத்துக்கு சிக்கன் இதில் கொஞ்சம் அரைவாசி வெந்ததுக்கு பிறகு அதை சிக்கனை வெளியில் எடுத்து மறுபடியும் மந்தி மசாலா சேர்த்து நாங்கள் வேறையா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். உண்டு அவனில் போட்டு இல்லாட்டி பேனில் வச்சு நான் இதை சிக்கனை ரோஸ்ட் பண்ணுறல. இதை சிக்கனுக்கு வேறையா கறி செய்ய பார்க்குறேன். நான் சிக்கன் கறி செய்ய பார்க்குறேன்.
இது வந்து சிக்கன் ஸ்டாக் நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் சிக்கன் ஸ்டாக் பவுடரும் சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி உடையலும். இதை சேர்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் வரும். மூடி வச்சா சரி. அப்புறம் சிக்கன் வெந்தது பிறகு நான் அதை வெளியில் எடுத்தேன். இதே தான் நீங்கள் வந்து மட்டன் செய்கிறண்டாலும் அப்படி தான், பீஃப் செய்கிறண்டாலும் அப்படி தான். அது வந்து வெந்தது பிறகு வெளியில் எடுத்தால் சரி. வெளியில் எடுத்து மறுபடியும் வந்து மந்தி மசாலா பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் ரெடி ஆகும் மந்தி. இப்போ இதே தண்ணியில் நான் வேறு ரைஸை வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். ரைஸை வாஷ் பண்ணி அதைத்தான் நான் இதே தண்ணியில் சேர்க்க பார்க்குறேன். ரைஸுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணி எப்படியுமே சூடாக தான் நிற்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா வந்து ரைஸோட வந்து தண்ணி வந்து மேலே வந்து 1 இன்ச் கணக்காக இருந்தால் வந்து ரைஸ் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும். நான் எப்போவுமே அப்படி தான் தண்ணி அளவு பார்க்குறேன். நான் கப்பலில் வெள்ளம் வந்து அளந்து ஊற்றுறல. தண்ணி வந்து 1 இன்ச்சு மேலே இருந்தால் நான் மேலே இருக்கிற தண்ணியை இன்னும் எக்ஸ்ட்ரா வயிற தண்ணியை எடுத்து வெளியில் எடுக்கிறேன். அதை ரைஸ் வேகங்காட்டி நான் சிக்கன் கரையை தான் செய்ய பார்க்குறேன். குக் பண்ணாத சிக்கனையும் தான் நல்லா. ஆனால் நான் வந்து அதை சிக்கன் மந்தி செய்யணும், அந்த ஃப்ளேவர் வந்து ரைஸுக்கு இறங்கணுன்றதுக்காக நான் அதில் வந்து சிக்கனை போட்டு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படின்னா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்து அணியை நீக்கிறதானே இந்த அளவு இல்லை. நீங்கள் இதை விட சின்னதாக வெட்டணும். நான் அவசரத்து வந்து இவ்வளோ சின்னதாக வெட்டினேன். குட்டி குட்டியாக வெட்டணும் அணியனை. நல்லா இருக்கும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அப்படின்னா நல்லா பெரட்டின மாதிரி அப்போ தான் நல்லா வரும். அணியன் வந்து சின்னது அப்படின்னா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. பெருசு அப்படின்னா 1 நல்லா போதும். அனியன் டிரான்ஸ்பேரண்ட் ஆகின பிறகு வேறையாகவே கழுகி வச்சுக்கிற சிக்கனை தான் சேர்க்கணும். நான் வந்து இது வேறையாக வேக வச்சுக்கிற சிக்கனை தான் நல்லா சேர்த்திக்கிறேன். சேர்த்து அது அனியன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் அனியனை வந்து குட்டி குட்டியாக நல்லா வெட்டினா அது வதங்குற நல்லா விளங்கும் உங்களுக்கு. அப்போ அதை சிக்கனோட வந்து மிக்ஸ் ஆக போகல இன்னும் நல்லா இருக்கும். நல்லாவே சின்னதாக வெட்டணும். இந்த அளவில் இதை விட சின்னதாக வெட்டணும். சிக்கனும் அனியனும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதங்கி வந்தது பிறகு இப்போ அதோட வந்து வேறையாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். நான் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு டொமேட்டோக்கு 4 கீரல் மாதிரி போடணும். ஏண்டா அது விதங்கினது பிறகு அதோட வந்து தோலை வந்து வேறையாக கலட்டி எடுக்கிறதுக்கு. அப்போதான் வந்து அது கலட்டுறதுக்கு ஈஸியாகிக்கும் தோல். நான் வந்து இன்னும் 2 டொமேட்டோ போட்டேன். உங்களுக்கு 2லேருந்து 3 வரங்காட்டியும் போடலும் உங்களோட சிக்கன் அளவை பொறுத்து. டொமேட்டோ கொஞ்சம் கூடுதலாக போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதோட வந்து தேவையான அளவு சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் சரி. இப்போ இந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றணும். ஏன்னா வந்து அப்போ தான் அந்த டொமேட்டோ வந்து நல்லா வதங்கி வெந்து அப்படி வரும். அந்த டொமேட்டோ ஸ்கின்னை வந்து கலட்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும். மீன்வெல் வந்து ரைஸ் ரெடி. இது ஈஸியாக இருக்கும். என்னமான மைல்டாக தின்னணும் அப்படின்ற டைமுக்கு இது நல்லா இருக்கும். பிரியாணி எல்லாம் நல்லா ஹெவியாக இருக்கும். மந்தி வந்து அப்படி இருக்காது, நல்லா இருக்கும். சரியாக வந்து ஒத்தன்டிக் மந்தியாக இருந்தால் நான் வந்து அதை சிக்கனை வந்து ரோஸ்ட் பண்ணி இதுக்கு மேலே வச்சு சாக்கோல் வச்சு அப்படி மூடணும். நான் வந்து அதெல்லாம் செய்யலை. சிக்கன் ஆல்ரெடி வெந்திரத்தால் வந்து நான் தண்ணி ஊற்றல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போ வந்து டொமேட்டோ வேகணும். ஏன்னா டொமேட்டோ வந்து நல்லா வெந்து நல்லா மேஷாகி வரணும். அதனால் வேறு வழி இல்லாமல் நான் தண்ணி ஊற்றினேன். குக் பண்ணி முடியங்காட்டுமே ஒரு பயம் உண்டு, இந்த சிக்கன் கரைஞ்சிடுமோ தெரியா அப்படின்ட்டு. நான் டொமேட்டோட வந்து இப்படி தோலில் வந்து இப்படி கலட்டினா அதெல்லாம் கலண்டு வரணும். நான் ஃபுல் ட்ரை பண்ணேன், சரி வரல. அதுக்கப்புறம் நான் அதை விட்டேன். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி அதை தோலை கலட்டி எடுத்தால் நல்ல. நான் வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணலை. எனக்கு ஆல்ரெடி இப்போ லேட்டாக தொடங்கியாச்சு. இந்த முயத்தில் எல்லாம் படும். அதை சுட்டி வந்து நான் அந்த முயற்சியை விட்டேன். ஏழுமான அந்த டொமேட்டோட வந்து தோலை கலட்டி எடுத்தேன். மற்றவளை வந்து ஏலா அப்புறம் ஏலா விட்டேன்.
தேவையான பவுடர்ஸ் ஜாதியாக சேர்க்க தொடங்கினா சரி. வெள்ளமையாக சிக்கன் கறி செய்கிற பவுடர் இருக்குதானே, அதே பவுடர்ஸ் தான் நிற்கு வரேன். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கியூமன் பவுடர், கறி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சால்ட் அதில் தான் இதுக்கு வரேன். உங்கள்கிட்ட ஜெஃப்னா கறி பவுடர் இருந்தால் அதையும் சேர்க்கலும். அதையும் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஜெஃப்னா கறி பவுடர் சேர்க்குற அப்படின்னா நீங்கள் வந்து சில்லி பவுடரை கணக்காக தான் போடணும். ஏன்னா அந்த கறி பவுடரில் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் உரப்பு தன்மைக்கும் நார்மலாக நாங்கள் குக் பண்ணுற நார்மல் கறி பவுடருக்கும் ஜெஃப்னா கறி பவுடருக்கும் வித்தியாசம் வைக்கிறேன். ஜெஃப்னா கறி பவுடர் வந்து கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும், கொஞ்சம் அது வந்து நார்மலி உரப்பாய்க்கும். அது ரெண்டையும் நீங்கள் கலந்து செஞ்சால் இன்னும் டேஸ்ட் இருக்கும். அது உங்களுக்கு விளங்கும். இப்போ மசாலா, அது அனியன், டொமேட்டோ, சிக்கன் எல்லாம் வெந்து நல்லா ஒண்டோடு நல்லாவே கலப்பட்டது பிறகு வேறையா யோகட் இருக்கிறதானே, யோகட் இல்லாட்டி தயிர் 2 லேசரி ஒண்டை வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் சேர்க்கணும். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இப்படி சேர்த்தோன்னே வந்து இப்படி கேர்டில் தன்மையோண்டு இருக்கும். ஏண்டா யோகட் வந்து லாஸ்ட்டுக்கு சேர்க்கறதுக்காக எல்லாம் வெந்து முடிஞ்சு லாஸ்ட்டுக்கு பேனை இறக்கிறதுக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக இல்லா போய்த்திடும், அது நார்மல் ஆகிடும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ கிட்டத்தட்ட வந்து 12 மணி ஆகியாச்சு. 1 ஹாலுக்கு ஒரு ஜும்மா, 2 ஹாலுக்கு இன்னொரு ஜும்மா. எப்போவுமே 1 ஹாலுக்கு தான் போக ட்ரை பண்ணுறேன். ஆனால் 2 ஹாலுக்கு போனாலும் பெரிய விஷயம் சொல்லி தான் எப்போவுமே போய்த்து சேர்றேன். சால்ட்டும் லைம் ஜூஸும் மட்டும் தான் நான் போட்டு நல்லா வந்து ஸ்பூனால் இல்லை கையால் மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு கையால் மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிற நல்லா விளங்கும், நல்லா இருக்கும். அது அதோடு வந்து ரைஸையும் வந்து நான் லஞ்ச் பாக்ஸில் போட்டு வச்சு பார்க்குறேன், கொண்டு போகிற பாக்ஸில். அப்போ அது வந்து 6 மாடு பாட்டில். மீன்வேல் வந்து டோ வந்து குண்டா இல்லை, சரியா பார்த்தா அது குண்டாகிக்கணும். ஆனால் அது குண்டா இல்லை. ஆனால் இப்போ எனக்கு வேற வழி இல்லையே, குண்டாக இல்லை அப்படி இப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்க எனக்கு இப்போ டைமே இல்லை. சரி வேண்டியது அப்படின்னு சொல்லி அதை டோக்கே வந்து நான் வந்து ரொட்டியை செஞ்சேன். ஆனால் ரொட்டியை செஞ்சது பூரா நல்லா வந்து வளமே அது குண்டா இப்போ வந்து குண்டாகி செய்கிற ரொட்டிக்கிறதானே, அதே ரொட்டி மாதிரியே தான் வந்தேன். ஆனால் ஏன் குண்டா இல்லையோ தெரியா. ஜும்மா டே வந்து எப்படியுமே ஹரிபரியாயிக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகுறோண்டு. அதை ஜும்மாவுக்கு போய்த்து சேரங்காட்டி மொஸ்க்கு போய்த்து சேரங்காட்டி அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எப்போவுமே அதுக்கு போனது பூரா அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கும். அது ஸ்ட்ரெஸ் ஆகினதெல்லாம் அதுக்கு வேர்த்துன்னு சொல்லி எப்படியுமே மைண்டு கேட்கும். எப்போவுமே ஜும்மாவில் வந்து காஃபி ஸ்டேஷன் அந்த மாதிரி வச்சுக்கிறோம். அதில் காஃபி மற்ற வந்து சுகர், ஹாட் வாட்டர், மில்க், டீ பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கும். அது வந்து எங்களுக்கு ஃப்ரீ. எங்களுக்கு எத்தனை வேணாலும் எடுத்து குடிச்சாலும். சம்டைம் வந்து பிஸ்கட்ஸ், கேக் அப்படி எல்லாம் வச்சுக்கும். அப்புறம் அஹினிந்து அப்படியே பஸ்ஸில் தான் நாங்கள் போனேன். ஏன்னா வந்து டவுனில் வந்து எப்படியுமே காப்பாக்கு வந்து சரியான குழப்பம் வண்டிக்கும். காப்பாக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாயிக்கும். எப்போவுமே வந்து நாங்கள் ஜும்மா பள்ளிக்கு முன்னுக்கே பஸ் ஸ்டாப் பிக்கிறோம். அப்போ பஸ் ஸ்டாப் அங்கேருந்தே நாங்கள் வந்து பஸ் எடுத்தால் முன்னுக்கு டவுனில் இருக்கிற பார்க்குக்கு போகலும். பார்க்குக்கு வரப்போக்களே வந்து 4 o'clock, 4:30, சம்டைம் 5 o'clock, 5:30 அப்படி ஆகும். ஏன்னா ஜும்மா முடிகிறதுக்கே வந்து 3 மணி அப்படி ஆகும். அப்புறம் லஞ்ச் எடுத்து ரிலாக்ஸாக வந்து பஸ்ஸில் வந்து இறங்க போக்களே 4:30, 5 o'clock ஆகிடும். அதுக்கு தான் வந்து நான் இன்றைக்கி வந்து டின்னரையும் பெக் பண்ணி எடுத்துக்கொண்டே வந்தேன். ஏண்டா
யாரும் பசி வாரோ இல்லையோ எனக்கு பசி வரும். ஒரு டென்ஷன் உண்டு வீட்டுக்கு போனால் டின்னர் செய்யணும் அப்படி இப்படின்னு என் எல்லாம் செஞ்சு எடுத்து கொண்டு வந்ததால் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. இந்த டேயை நான் மிச்சம் என்ஜாய் பண்ணினேன். ஹோப்ஃபுல்லி நீங்களும் என்ஜாய் பண்ணிக்கும் நினச்சிருந்தேன் எங்களோட ஜும்மா விலாகை. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டும் டேக் கேர். பாய்.